நீதான் புதுசா வந்து அக்கிஸ்டா? உன்னை 15 நாள் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. என்னம்மா இந்த அம்மா என்னமோ மகாராணி மாதிரி வராங்க, நீ பாடி கார்டு மாதிரி கூட வந்துட்டு இருக்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்ன ஜெயிலுக்கு வந்தோடனே பயமா இருக்கா? முதல் முறையா ஜெயிலுக்கு வந்திருக்க, கை கால்ல எது நடுக்கத்தை காணோம், உன் கண்ணுல ஒரு பொட்டு கண்ணீரை காணோம். ஏய் உன்னதாண்டி கேக்குறேன், மனசு படபடபடன்னு அடிச்சுக்குதா? எதுவுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்க. உன் பேர் என்ன? சக்தி. குரல் வரலையா? தண்ணி குடிக்கிறியா? நீ சொல்றது என் காதுல விழல, நீ சொல்றது என் காதுல விழற மாதிரி சொல்லு. சக்தி. ஏய் நீ சத்தின்னு சொல்ற விதம் எப்படி இருக்கு தெரியுமா? உன்னால என்ன செய்ய முடியும்னு கேக்குற மாதிரி இருக்குது. என்ன அமைதியா இருக்க? அப்படிதானே? அடடா, நம்ம என்ன நினைக்கிறோமே அதை அப்படியே சொல்லிட்டாலே நினைக்கிற. நீ என்ன பண்ணுவ? உன் லாயர் கொடுத்த தைரியத்துல உடனே வெயில்ல போயிடலாம்னு சொல்லிட்டு திமிரா நடந்துக்கிறல்ல? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நிறுத்து. ஆமா, நீ துப்பாக்கிலாம் சுடுவியாமே. மாமனார சுட்டுட்டுன்னு கேஸ் இருக்கு, அதனாலதான் கேட்டேன். ஆமா, அந்த ஆளு என்ன இடைஞ்சல் பண்ணா? எந்த இடைஞ்சலும் பண்ணல. எந்த இடைஞ்சலும் பண்ணாத மாமனார சுட்டுட்டு வந்து முதல் பெண்மணி நீதான். என்ன உன் புருஷனுக்கு சொத்து எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அந்த ஆளு? ஏய் நில்லு. ஒரு கைதி என்ன மிரட்டினால அவன தெரியும் இவன தெரியுன்னு. அவ இப்ப எப்படி இருக்கா? அந்த அம்மாவை நீங்க சமயம் அடிச்சிங்கல்ல, அதுலயே அந்த அம்மா பயந்து மிரண்டு போயிடுச்சு. அதுலயே உங்க பேரை கேட்டாலே பயந்து சாவுது. சரி, அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போ. இதெல்லாம் ஏன் இப்ப ஏன் எதிர கேக்குறீங்க? இது கேட்டு நான் பயப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் என்னமோ உன் ஆபீஸ்ல வந்து பேசிட்டு இருக்க மாதிரி நீ என்ன கேள்வி கேக்குற? இது ஜெயில். என் தொழில் விஷயமா நான் இங்கதான் பேச முடியும். நீ இருக்கிறன்றதுக்காக உனக்கு பயந்துட்டு நான் வெளியில போய் பேச முடியுமா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ என்ன அர்த்தத்துல சொன்னன்னு இங்க நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. சூப்பர் நம்ம பாக்கணும் நாங்க. வா. அப்பா, நினைச்ச மாதிரி சக்தி தூக்கி உள்ள வச்சாச்சு. இப்ப நிம்மதியா சாப்பிடுவோம். யார் நம்மள கேப்பா? நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்காளுங்க. சக்தி உள்ள இருக்கான்னு யார் சாப்பிட்டா எனக்கு என்ன, யார் சாப்பிடாட்டி எனக்கு என்ன? நாம சந்தோஷமா சாப்பிடுவோம். நம்மள யாரும் கேட்க முடியாது. ஊமை கொட்டானுங்க மாதிரி ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்குதுங்க. என்னமோ இளவு விழுந்த வீடு மாதிரி. அந்த சக்தி ஜெயில இருக்கான்னு நான் சாப்பிடக்கூடாதா? நான் வயிறார சாப்பிடுவேன். காஞ்சனா, என்ன சின்னாத்தா இங்க நின்னு? ஏண்டி உன் கூட பிறந்த அண்ணன் அங்க ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் சக்தி ஜெயில இருக்கா. அத நினைச்சு நாங்கெல்லாம் பச்சை தண்ணி கூட குடிக்காம பட்னியா இருக்கோம். ஏண்டி சக்தியோட சித்தி நீ இப்படி தட்டு நிறைய சோத்த போட்டுக்கிட்டு உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்க? ஏண்டி சக்தி மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? சொந்த மாமனாரே ஆள் வச்சு சுட்டிருக்கா அந்த சக்தி. அவளுக்காக நான் பட்னி கிடக்கணுமா? சும்மா இருங்கம்மா. சிங்கப்பூர்ல இருந்து முத்தவிய ஸ்வேதாவையும் கூட்டிட்டு வந்து சக்தி கிட்ட ஆதரவு கேட்டீங்களே, அத மறந்துட்டு பேசாதீங்க. நீங்க எப்படிமா சக்தி மேல போய் புகார கொடுக்கலாம்? அவங்க புகார் கொடுத்ததுல என்ன தப்பு? சொந்த அண்ணனை யாரோ சுட்டிருக்காங்க, தங்கச்சிக்கு சந்தேகம் வராதா? ரோஜா, நீ பேசுறது தப்புமா. ஒரே குடும்பத்துல இருந்துகிட்டு எப்படிமா சந்தேகம் வரும்? எப்படி வரும் சந்தேகம்? சந்தேகம் வந்ததுனாலதான் அத்தை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஏய், என்ன உளற? இங்க எல்லாருக்கும் தான் சந்தேகம் வந்துச்சு. அதுக்காக அவசர அவசரமா போய் சக்தி அக்கா மேல புகார் கொடுத்தா எப்படி? என்னடி முழிக்கிற? இப்ப சொல்லு. டேய், அவளை கேட்டு அவ என்னடா சொல்லுவா? என் அண்ணன் இங்க வந்து எனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் கொடுக்க சொல்லி சக்தி கிட்ட கேட்டாரு. அது மட்டும் இல்ல, என்ன ஜெயில தூக்கி வச்ச அவங்க அப்ப நீ என் பையனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத எப்படி தாங்கிக்க முடியும்னு கேட்டாரு. இதெல்லாம் பிடிக்காத அந்த சக்தி
ஆள் வச்சு என் அண்ணனை தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டா. அவதான் இந்த காரியத்தை பண்ணிருக்கா. காஞ்சனா, சக்திக்கும் பொன்னுரங்க அப்பாவுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இடையில புகுந்து யாரோ இந்த சதி வேலையை செஞ்சிருக்காங்க. தங்கம்மா, நீ எப்பவுமே சக்திக்கு சாதகமா பேசுற ஆளு. இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. குடும்ப பிரச்சனையா? எங்க குடும்ப பிரச்சனை பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. ஏங்க? ஏன் இல்ல? ஏன் இல்ல? இவங்களுக்கு தான் உரிமை இருக்குது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க அப்பா தானே சுடப்பட்டாரு, நான் தானே போய் புகார் கொடுக்கணும். நீங்க எதுக்காக முந்திக்கிட்டு போய் சக்தி மேல புகார் கொடுத்தீங்க? சக்திக்கு உங்களுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்குது, அதை பயன்படுத்திட்டு தானே இந்த நாடகத்தை நடத்துறீங்க. கரெக்டா கேட்டீங்க மாமா. ஏமா, நீங்க எங்க சக்தி அக்காக்கு சித்தி தானே? போலீஸ் வந்தப்ப நீங்க நியாயமானவங்களா இருந்திருந்தா என்ன சொல்லிருக்கணும்? என் மக அப்படி பண்ணிருக்க மாட்டான்ல சொல்லணும். அவ சொல்ல மாட்டா. ஏன்னா புத்தமுள்ள நெஞ்சு குறு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன் சக்தி அக்கா மேல பழி போட்டீங்க? நீங்க சொல்ற சரிதான் அத்தை. இவங்க தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு சக்தி அக்கா மேல பழி தூக்கி என்னடி என்னம்மா கை வாங்குறீங்க? அடிச்சிருவீங்களா? அடிங்க பாப்போம், அடிங்க பாப்போம். ஏமா, என் அப்பா அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, என் சக்தி செயல்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் காரணமான நீங்க எம்பிட்டு திமிரா நடந்துகிட்டு இருக்கீங்க. ஓடி அருக்காணிய அடிக்க வர நீ அவளை அடிக்கலடி, அருக்காணிய அடிக்க வர மாதிரி என்ன அடிக்க பாக்குற? ஏய், அருக்காணி சொன்னதுல என்னடி தப்பு? என்ன தப்புன்னு கேக்குற? ஏய், ஆமாண்டி, எங்க எல்லாருக்கும் உன் மேலதான் சந்தேகம். உன் கையில கற்பூரை ஏத்தி நீ குத்தவாளி இல்லன்னு சொல்றியா? சொல்லுடி, நீ சொல்லுவியா? நான் ஏன் சொல்லணும்? ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு என் அண்ணன். அவர் கண்ணு முழிச்சு சொல்லுவாரு யார் குற்றவாளின்னு. அவர் சொல்லட்டும். அது வரைக்கும் நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. போ போ, இந்த வீட்டை விட்டு முதல்ல நீ வெளியே போ. ஏய், நீ போல நானே உன் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவேன். தங்கம்மா, நீ யாரு என்ன போ சொல்றதுக்கு? முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. போறியா இல்ல நீ சொன்னதை நான் செய்யட்டுமா? என்னடி சொல்ற? நீ இருச்சினதா ஏத்த யார வெளியே போக சொல்றீங்க? என் சின்ன தாளையா அனுப்ப முடியுமா உங்களால? உங்களையே இந்த வீட்டுல சேர்க்கலாமா வேண்டாமான்னு சக்தி என் சின்னத்தாவை கேட்டுதான் முடிவெடுத்துச்சு தெரியுமா? இப்ப இந்த வீட்டுல சக்தி இல்ல, சக்திக்கு பதிலா சின்னத்தாதே முடிவெடுக்கும். இவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் ஆகணும், புரியுதா? நீங்க பேசுறது சரியில்லை. அவங்கள வீட்டை விட்டு நீங்க போக சொன்னீங்கன்னா நானும் போயிடுவேன். என்ன போகட்டுமா? போடி. இந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற யாரும் இங்க இருக்க வேண்டாம். போடின்றல்ல. ரோஜா, நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. அதனால இந்த வீட்ல பெரியவங்க என்ன பேசினாலும் குறுக்கு புந்து பேசுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா சக்தி தான் கொலை பண்ண முயற்சி பண்ணுச்சுன்னு சொல்லி காஞ்சனாத்த போலீஸ்ல சொன்னதுனாலதான் சக்திய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இவங்க பண்ணது நியாயமா இல்ல தங்கம்மா பெரியம்மா காஞ்சனாத்தைய ஏன் இப்படி சக்தி மேல அபண்டமா பழி போடுறேன்னு திட்டிட்டு இருக்காங்களே, இது நியாயமா? நடுவுல என்ன நடந்ததுன்னு நமக்கு எப்படி தெரியும் ரோஜா? அதனால நம்ம பேசாம இருப்போம் பாத்துக்கிட்டு. நான் ஒன்னும் தப்பு சொல்ல. பொண்ணு, இவள வெளியே போ சொல்லு. இது என் புருஷன் வீடு, நான் இங்கதான் இருப்பேன். என்ன வெளியே போக சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இத பாருங்கம்மா, என் சின்னத்தா வீரகாளி அம்மா மாதிரி சொன்னதை கேட்கல அம்புட்டுதே. வீரகாளி அம்மா இல்ல, எந்த சூரகாளி அம்மா வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏய், இந்த வீட்ல நீ இருக்க கூடாது. இந்த வீட்டுக்குள்ள நீ நுழைஞ்சதுனாலதான் சக்தி இன்னைக்கு ஜெயில இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சக்திக்கு துரோகம் நினைக்கிற யாரும் இந்த வீட்ல இருக்க கூடாது. என் சக்தி ஜெயில இருக்கா, அதுக்கு காரணமான நீ இந்த வீட்ல இருக்க. ஏய், நீ இங்க இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. சக்தி ஜெயில இருப்பா, அவ வீட்ல உட்கார்ந்து நீ தின்னுட்டு இருக்கியே, வெக்கமா இல்ல உனக்கு? ஓடி வெளியே, ஓடிங்கறல, போ வெளியே. வேணாம் தங்கம்மா. ஏய், மரியாதையா வெளியே போல
உன் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவேன். போடி வெளியே. ஏய் தங்கம்மா, நான் எப்படி திரும்பி வரேன்னு பாருடி. போடி. சின்னதா இந்தாங்க மேடம், புது அக்யூஸ்ட் வந்திருக்கா, பேர் சக்தி. வர சொல்லுங்க. ஓகே மேடம். சுப்ரனம்மா கூப்பிடுறாங்க. என்கிட்ட திமிரா பேசுன மாதிரி அங்க போய் திமிரா பேசாத, போ. வணக்கம். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி உங்க டீடைல்ஸ் முழுசும் இங்க வந்துருச்சு. சமூகத்துல நல்ல அந்தஸ்துல உள்ளவங்க, எழகுன மனசு உள்ளவங்க, பெரிய குடும்பம், வசதி வாய்ப்பு உள்ளவங்க நீங்க. இப்போ உங்களை உங்க மாமனார் சுட்ட புகாரின் பேர்ல உங்களை கைது செஞ்சு ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்க சுட்டீங்களா இல்ல இந்த கேஸ்ல உங்களை சிக்க வச்சாங்களா? இதெல்லாம் விசாரணை செய்ய வேண்டியது போலீஸ் டிபார்ட்மெண்ட், தீர்ப்பு சொல்ல வேண்டியது கோர்ட்டு. உங்க வாழ்க்கையில முதல்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன் மட்டும் பயந்துடாதீங்க. நீங்க மனசளவுல பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. ஒரு குடும்ப தலைவியா, ஒரு பெரிய கம்பெனிக்கு எம்டியா இருந்த பொண்ணாச்சே நீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க சொகுசா வாழ்ந்தவங்க, வாய்க்கு ருசியா சாப்பிட்டவங்க, நிம்மதியா ஏசி படுக்கறையில தூங்கினவங்க. இதெல்லாம் ஜெயில கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஜெயிலுக்குள்ள எப்படி நடந்துக்கணுமோ அப்படியே நடந்துக்கிறேன். அதாம்மா நல்லது. அப்புறம் நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அது விஷயமா ஏதாவது ஒரு உதவி தேவைன்னா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஜெயில அந்த வசதி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா, ஏதாவது குறைபாடுகள் இருந்தா, இல்ல உங்களை யாராவது டார்ச்சர் பண்ணாலோ சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு நான் அதை நிறைவேற்றுறேன். எனக்கு தேவைன்னு உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். நீங்க இவ்வளவு அன்பா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் உங்க அன்புக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் என் கடமையை செய்யறேன். செல்வே, சொல்லுங்க மேடம். இவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நல்லபடியா கவனிச்சுக்க. ஜெயில மத்த கைதிகளை எப்படி கவனிச்சுக்கிறோமோ அப்படிதானே இவங்களையும் கவனிச்சுக்க முடியும். அது எனக்கு தெரியும். சில நேரங்கள்ல சில தொந்தரவு கொடுப்பீங்களே. ஜெயில் விதிமுறைகளை மீறி தொந்தரவு கொடுக்கறவங்கள இவங்க கிட்ட நெருங்காம பாத்துக்கங்க. சரிங்க மேடம். கூட்டிட்டு போங்க. வாங்க. என் குல தெய்வமே, எங்க சக்திக்கு இப்படி ஒரு சோதனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நேத்து வரைக்கும் சந்தோஷமா இருந்த குடும்பம் யார் கண்ணு பட்டுச்சோ, இப்போ கண்ணீரும் கவலையுமா எங்க குடும்பமே சந்தோஷத்தை இழந்து நிக்கிறோம். சக்திக்கு எந்த ஒரு குறையும் வராம நீதான் ஒரு வழி சொல்லணும். எல்லாரும் இங்க வாங்க. கிழக்க பார்த்து நில்லுங்க. எல்லாரும் நில்லுங்க. வா.
என்னப்பா முத்து ஆ? இன்னொரு தடவை வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறியா? சக்தியை சீக்கிரம் பெயில் எடுக்கணும்பா. அவளை பிரிஞ்சிருக்கிறத நினைச்சா எனக்கு என்னவோ எல்லாத்தையும் இழந்த மாதிரி இருக்குது. மாமா, வக்கீல் நம்ம விஷயமா தான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு மாமா. நீங்க கவலைப்படாதீங்க. கடவுளே, என் சக்திக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. நீதான்ப்பா பாத்துக்கணும். வாங்க சார், வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வாங்க. சரி, வரேன். வாங்க வாங்க சார், வாங்க. நான் கூப்பிடுறேன். ஆ. பொண்ணு, ஆ. பொண்ணு. என்ன சின்னத்தா? வக்கீல் சார் வந்திருக்காரு. வா. வணக்கம் சார். வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க சார், வாங்க. உட்காருங்க சார். உட்காருங்க சார். வாங்க சார். என்னாச்சு சார்? ஜாமீன் கிடைச்சிருமா? முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க சார். சொல்லுங்க சார். சக்தியோட ஜாமீன் விஷயம் என்ன ஆச்சுங்க? கிடைச்சிரும். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. சார், என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். முதல்ல சம்பவம் எங்க நடந்தது, எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெளிவா சொல்லுங்க. சார், எல்லாத்தையும் நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. சார், எங்க குடும்பத்துக்கு ஆணி வேறா இருக்கிறது எங்க சக்தி அக்கா தான் சார். சக்தி அக்காவோட சித்தி தான் எங்க அம்மா காஞ்சனா. அவங்களோட பையன் தான் சார் நான் சொல்றேன் சார் அவங்கள பத்தி. ஆதரவு இல்லாத எங்களுக்கு ஆதரவு கொடுத்து பாதுகாப்பா இருக்கிறது எங்க சக்தி அக்கா தான் சார். அவங்களோட ஆதரவுல தான் சார் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க சக்தி அக்கா இதுவரைக்கும் யாருக்கு எந்த துரோகமும் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட நல்லவங்க மேல எங்க அம்மா காஞ்சனா அவங்க மேல இருக்கிற பொறாமையில இப்படி வீண் பழி போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சார். சார், இத நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன் சார். எங்க சக்தி அக்கா நிரபராதி சார். அவங்க நிரபராதி சார். சத்தியமா சொல்றேன், அவங்க நிரபராதி. அதெல்லாம் சரிப்பா. சுடப்பட்டது யாரு? சார், அது அவர் என் அப்பா தான் சார். பல வருஷங்களா பிரிஞ்சிருந்த உறவு என் அப்பாவோட சேர்ந்து இருக்கிற பாக்கியம் எனக்கு இப்பதான் கிடைச்சதுங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அவர் இன்னும் அபாய கட்டத்தை தாண்டல. டாக்டருக்கு 24 மணி நேரம் கெடு வச்சிருக்கிறாங்க சார். என் அப்பா சுடப்பட்டதுக்கு சக்திக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்க சார். என் சக்தி எந்த பாவமும் அறியாதவ. யாரோ என் அப்பா உயிரை பணயமா வச்சு இந்த குடும்பத்தையே சின்ன பிடமாக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த காஞ்சனா தான். சக்தி அக்கா மேல பொய்யா கேஸ போட்டு சமயம் பார்த்து கல் தருதுட்டா. சக்தி அக்கா மாசமா இருக்கிற இந்த நேரத்துல ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அபாண்டமா பழிய சுமத்தி பாதம் பார்த்துட்டா. அவ பண்ண இந்த பாவத்துக்கு இந்த ஜென்மத்துல விமோச்சனமே கிடைக்காது. அவ நல்லாவே இருக்க மாட்டா. தவிச்ச வாய்க்கு தண்ணீர், பசிச்ச வாய்க்கு பந்தின்னு எல்லார்கிட்டயும் அன்பா இருந்தவ சக்தி. அவளை ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டு வேடிக்கை பாக்குறா. கடவுள் கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கொடுப்பாரு. வக்கீல் சார், நீங்க எப்படியாவது எங்க சக்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுங்க. சக்திய பார்க்காம எனக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் சக்திய பாக்குற மாதிரியே இருக்கு. சக்தி இல்லாம வீடே வெறிச்சோடி போச்சு. சக்தி எப்பவும் ஏசி ரூம்ல தான் இருக்கும். இப்ப ஜெயில கோசக்கடியில எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தெரியல. அக்கா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சார், எங்க பெரிய மாமா மட்டும் கண்ணு முழிச்சா போதும், குற்றவாளி யாருன்னு தெளிவா தெரிஞ்சிடும். போலீஸ்ல விசாரிச்சுட்டு தான் வரேன். அவங்க ஆதாரத்தோட தான் சொல்றாங்க. சக்தியோட ரேஷன் கார்டை வச்சு தான் ஐடி ப்ரூஃப் கொடுத்து புது சிம் கார்டு வாங்கியிருக்காங்க. சக்தியோட போன்ல தான் அந்த சிம் கார்டை யூஸ் பண்ணி கொலகார கும்பலோட பேசினதா போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது. அதை வச்சு பார்த்தா தற்போதைக்கு சக்தி மேல சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். ஆனா ஏன் கணிப்புல இது திட்டமிட்ட சதின்னு தோணுது. அதுவும் உங்க குடும்பத்துக்குள்ளதான் சதி திட்டம் தீட்டி இருக்காங்க. சார், எங்க குடும்பத்துக்குள்ள அப்படிலாம் எதுவும் இல்லைங்க சார். இதெல்லாம் வெளியில இருந்து யாரோ பண்ற சதி வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன். எது எப்படியோ என் அப்பா உயிர் ஒரு பக்கம், சக்தி ஜெயில இருக்கிறது இன்னொரு பக்கம். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுங்க சார். நீங்க
நீங்க சீக்கிரம் சக்திக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி பொண்ணுரங்கம், உங்க குடும்பத்துக்குள்ள எந்த சதியும் இல்லைன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் உங்க அத்தை சக்தியை போலீஸ்ல மாட்டி விடணும்? அதாங்க சார் எனக்கும் புரியல. என் அப்பாவுக்கும் குறி வச்சிருக்கிறாங்க. அதே சமயம் என் சக்தியை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கிறாங்க. அதனால ஒருவேளை என் சக்தியை பகடக்காயா பயன்படுத்தி இந்த திட்டத்தை தீட்டியிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்க. எல்லாம் உங்க அப்பா கையில தான் இருக்கு பொண்ணுரங்கம். அவர் தான் ஐ விட்னஸ். என்ன பாக்குறீங்க? அவர் தான் ஐ விட்னஸ் பொண்ணுரங்கம். அவர் உயிர் பொழைச்சு வந்துட்டா குற்றவாளி யாருன்னு சீக்கிரமே தெரிஞ்சிடும்.